இருப்பது. எல்லோரும் அர்ஜுனை பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று அவன் மௌனம் குலைத்து பயந்தவாறே முனகினான். டேய், ஒரே வழிதாண்டா இருக்கு, எல்லாரும் வாங்க, கைலாசம் வாசலில் தான் இருப்பார், அவரை பார்ப்போம். அந்த குரலும் இப்போ அமைதியாயிடுச்சு. சொல்லிவிட்டு கதவை திறந்து முன்னே நடக்கவும் தொடங்கிவிட்டான். அறைக்குள்ளே அரை நிமிஷம் எல்லோரும் மாறி மாறி பார்த்து கொண்டோம். பின்பு ஒரு வெடிச்சிரிப்பு சப்தம் கேட்டது. வெளியே நடந்த அர்ஜுன் குழம்பி ஓடி வருகிறான். ராகேஷ் வயிற்றை பிடித்து கொண்டு கீழே விழுந்து பைத்தியம் பிடித்தது போல் சிரிக்கிறான். டேய் டேய், சொல்லிடுங்கடா, எப்பா சாமி முடியலடா, 4 மணி நேரம் ஆச்சுரா. அர்ஜுனனுக்கு குழப்பத்தில் கண்ணீர் வந்து விட்டது. நானும் சிரித்து கலங்கின கண்களுடன் அவனுக்கு முன்கதை விளக்கம் சொன்னேன். டேய், ஒரு குரலை நாங்களே செல்ஃபோனில் பதிவு பண்ணி அலாரம் டோனா வச்சு செல்லை கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு வேணும்னே மொட்டை மாடியில் ஒரு 1.5 மணி நேரம் பேய் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கீழே நரேனோட அறையும் ஒருங்கிணைத்து ஒரு உச்சக்கட்ட திகில் நாடகத்தை ஒரே ஒருத்தனுக்காக அரங்கேற்றிருக்கோம். மருதமலை தீயும் அந்த போர்வைக்குள்ள பிணம் மாதிரி தூங்கினவனும் முருகனா பார்த்து கூட்டி சேர்த்த திருவிளையாடல்கள். பலத்த சிரிப்புக்கு உடைய சிரமப்பட்டு அர்ஜுனுக்கு புரிய வைத்தேன். ஏமாற்றமும் பயமும் கோபமும் கொப்பளிக்க அவன் எங்களை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டிவிட்டு ஓடிவிட்டான். பரவாயில்லை, அவமானத்தில் அழுத மாதிரி கூட இருந்தது. பின்னால் உதவும். நரேன் நடித்து முடித்த பரவசத்தில் ஆச்சரியமாய் கேட்டான். செம்ம கெத்து மச்சி, இந்த நாளைய அவன் மறக்கவே மாட்டான்டா. அந்த அலாரம் வைத்த செல்லை எடுத்து தடவியவாறே, ஐயோ செம்ம சவுண்ட்ராது. இவனுக்கு இந்த மொட்டை மாடியில் கேட்ட அலாரம் டோன் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம் வரைக்கும் கேட்டிருக்க. என்னது, மொட்டை மாடியில் வச்ச அலாரம் உனக்கு 3 மாடி தாண்டி கீழே கட்டுச்சா? டேய், காமெடி பண்ணாதரா டேய். நாங்கள் அனைவரும் சிரித்த திருப்தியில் அப்படியே வைத்து கொண்டோம். ஆனால் நரேன் மட்டும் குழப்பத்துடன் குருவிடம் சொல்வது கேட்டது. டேய் குரு, உனக்கு கேட்டுச்சுதாடா? நான் நிஜமாவே கேட்டேனே, குழப்பமா இருக்கே. ஒருவேளை திங்கட்கிழமை மதியம் நரேன் எங்கள் எல்லோரையும் அழைத்து வைத்து அமைதியாக நிற்கிறான். அவன் முகத்திலே ஒரு படபடப்பு குவிந்திருக்கிறது. கொஞ்சம் நடுக்கத்துடன் தன் செல்லில் எடுத்து வைத்திருந்த புகைப்படத்தை காட்டினான். இது எங்களுடைய இடம் காட்டிவிட்டு எங்கள் அனைவரையும் மேலும் கீழும் பார்த்தான். பின்பு வேகமாக எல்லோரையும் எடுத்துக்கொண்டு அந்த கட்டடச்சுவர் பக்கம் ஓடினான்.